எக்கச்சக்கம் ஏடா உன பேசினாய் நீ பெருத்த சாபத்திற்கு ஆளாகிறாய். ஆரம்பகாலத்துல இட்லி கடைக்காரி கொடுத்து சாபத்தோட நீ என்ன கொடுத்துட போற? அப்படியா? ஆமா. எப்படி ஒரு சாபம்? எனக்கு கூத்தாடி இப்படி போய் காலையில 30 ரூபாய் இட்லி சாப்பிடுவேன். இப்படியே சாப்பிட்டு 10 நாள் சாப்பிட்டு 300 ரூபாய் கடை வச்சுட்டேன். அந்த பாட்டி 4 கிலோ அந்த காசு 300 ரூபாய் கொடுக்கலனா கோமாளி பையா ஏதோ பஸ் எல்லாரும் தான் ஆஸ்பத்திரி சாவுவேன் அப்படி அந்த பாட்டி சொல்லிச்சு. நாம ஏன் பெரிய மனுஷன் சாப்பு வாங்கணும் அப்படின்னு கௌரவமா 350 ரூபாய் கொண்டு போறோம். 350 ரூபாய் கொண்டு போற நம்ம பண்ணா போனா போயிட்டு போகுது. காசு கொண்டு போன நேரமா நம்ம தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டி பால் வண்டியில் அடி செத்து போச்சு. எனக்கு சாபம் கொடுத்துட்டு அந்த பாட்டி தான் செத்துச்சு. மூஞ்சல் முடிச்சா உருப்பட முடியும். என்ன சாபத்தி எல்லாரும் சொல்றது ஓய் என்னிடத்தில் எக்கச்சக்கம் ஈர்மாறு பேசினாய். எண்ணற்ற கணக்கான சாபத்துக்கு ஆளாகி என்னதான் சாபம் கொடுப்பிய கூட பார்க்கலாம். சாபத்திற்கு துணிந்து விட்டான். ஆமா. உன்னை பெருத்ததோர் பாறாங்கல்லாக திட்டு விடுவேன். நானும் மத்தலகர் தம்பியும் புளி வச்சு உடைச்சு கொலையை தொடச்சு இப்படி போயிருவோம். உன்னை பெருத்ததோர் நெருப்பாக திட்டிப்பேன். நான் ஒண்ணு குட்டே அமைச்சு போடுவேன். அப்போ எல்லாத்துலயும் நம்மளோட பெரிய ஆளாட்டுங்கதா. உன்னை ஒரு பொட்ட நாயாக சபிக்கிறேன். பிடிச்சாங்க அந்த ஜாபம் மட்டும் வேணாங்க. நான் ஒரு பொட்ட நாய், பொட்டிக்கார ஒரு கடுவு நாய். இந்த நாய் துரத்துக்கல, இந்த நாய் கம்முனுக்குமா? நான் ஒரு பொட்ட நாய், பொட்டிக்கார ஒரு கடுவு நாய். இந்த நாய் துரத்துக்கல, இந்த நாய் கம்முனுக்குமா? நீ கடுவு நாய் தானே, நீ கம்முனா இருப்ப. அவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து புளிச்சுட்டு போயிடும். வருஷம் 360 நாள் யாரும் ஒண்ணு புளுத்துவாங்க கைச்சோடு. அது நாங்க புளுத்துறவங்க புளுத்துக்கிறீங்களா? சரி புளுத்து பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு என்னடா மரியாதை இல்லாத ஓடு பேசிட்டு வாடாங்க. போயிட்டாரு பாய். போய் செத்து போய் போ. மாலவா பாருதா பாலை போன காய்ச்சி வாங்கிட்டு எத்தனை நாள் விட்டு அடிக்கிற கண்டகன் நைட்ல அவங்க தலைவிதியா தின்னுட்டு பாங்கடா. சம்பளத்துல காலையில 1500 750 தான் வரீங்க. கவலைப்படாது. ஆமா ஆமா. தின்னுட்டு போலாம். நான் காசு எடுத்துட்டு தான் கொடுப்பேன். நீ உஷார் புண்டியெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு பாக்காத. என்னடா எடுத்து ஏன்னா குதிரை காசு எடுப்பேன். ஓய் நீ என்னத்த கொடுத்துட்டு டீ வேற கேக்குற? ஜெகதியா கோய் சீக்கிரம் டீ கொண்டு வாங்கல்ல. அந்த உள்ள போற ராஜகார செத்து போயிருவானா? ஓய் நான் வரக்கூடிய தண்டகாலங்களில் என்னை யாரென்று அறிந்தாய்? ஆமா ஆமா. உள்ளூர்ல ராஜ மொட்டை யாருன்னு தெரியாதா? அடே புளுத்திய எங்க அம்மா உட்காந்துருந்தா உட்காரட்டும். எனக்கு அம்மா தான் காலையில போய் பேசிக்கலாம். இருக்கட்டும். எங்க அம்மாவில என்ன எதுவும் பேசாது. எல்லாத்துக்கும் தெரியும். இங்க வா தம்பி. நீ யாருன்னா கேட்டா இந்த நாடகத்திலே ராஜா. அதுதான் எனக்கு தெரியுமில்ல. தெரியுமே இருக்குது. வாங்கிட்டு 4 வருஷமா பொறிக்குதுங்கிறேன். இல்ல 4 வருஷமா வாங்கோட தானே கூத்தாடிட்டு இருக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாம போயிருமா? எனக்கு தெரியாது. யார் சொன்னாரு? எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. நல்லா தெரிஞ்சீங்க. இப்போ தான் ஏற்காட்டு அஜித், ஏற்காட்டு அடியோர செட்டிச்சாவடி சேர்ந்த அஜித் வாத்தியாரு, செட்டுக்கு வாத்தியாரு. ஆனா 1 நம்பர் திருட்டு புண்டை. அது மட்டும் இல்ல, பரிமிட்டி ராஜா, பரிமிட்டி ராஜா, பரிமிட்டி ராஜா வேற கூட்டு சேர்த்துட்டானுங்க. 2 அயோக்கி புண்டைங்களும் 2 பேரும் கூத்து 30,000 ரூபாய்க்கு பேசுனா உனக்கு 5,000 ரூபாய் புளுத்திங்க தின்னு போடுறது. நாங்க விடிய எல்லாம் உழைச்சுட்டு நாங்க 1000 500 வாங்கிட்டு போறோம். ஒரே நாள் கூட அப்படி பண்ண மாட்டானுன்னு சொல்லுவானுங்க சபையில. ஆனா காலையில போய் சம்பளம் இப்ப குடுக்குறீங்களா காலையில அதுல 5000 ரூபாய் எடுத்துட்டு தான் சம்பளம் பிரிப்பானுங்க. காலையில சம்பளம் குடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்களா? இதெல்லாம் சொன்னா பெருமாள் கோவிச்சுட்டு திருப்பதிக்கு போயிருவா. ஆமா இது வேணா அடுத்த மாசம் போகணும்னு நினைப்பாரு. ஓய் எனக்கு சோத்துக்கு வழி இல்லையே, என்ன பண்றது? காலையில வா.
அடா வாடா ஓய் இரு நீ கொடுத்த காசு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க 1 2 என்னடா காசு காசு தாரமா வந்தாலும் காசு காசு 250 300 350 400 430 ரூபா கந்தா விட்டுக்கறா 430 ரூபா ஓய் இருந்தாலும் கேட்கக்கூடிய நிப்பாத்திகள் போகட்டும் போகட்டும் மகாநாடி உரிமையில பெருமையில சொல்றேன் அழைத்து முன்னாடி இது என்ன ஊர் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத உங்கூட வந்து 2 ஆன புத்தகம் செட்டு ஜாவடி என்ற நம்பர் யார் புண்டையில கேட்டேன்னா ஏங்க இந்த கொட்டான கொடுத்து கொட்டாட்டு சொன்னேன்னு வரல ஏப்பா எங்க ஊர்ல தான் இப்படி ஆமாங்க போன வாரம் சனிக்கிழமை எங்க ஊர்ல கூத்தடித்து அந்த பையனை மோள பம்பை கூப்பிட்டு இன்னமும் காசு கொடுக்காது கடையில வரைக்கும் இன்னும் செட்டு ஜாவடி தான் நம்மளுக்கு ஒரு சொந்த தாய்க்கு நாடு சரி விளையாடபுரம் மச்சுமாதேசம் இந்த ஊர்ல எழுந்தருளக்கூடிய அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன் உலகமெங்கும் பண்பாளிக்கக்கூடிய சக்தி படைத்த இன்னும் ஐயாக விளங்கக்கூடிய கோட்டாங்கல் முனியப்பன் திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்று வாழ்வி கோடி நன்மை அத்தன்மை போல ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து 1000 கணக்கில் வசூலை செய்து முனியப்பனுக்காக பொங்கல் வைத்து கிடா வெட்டி இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். அது சரிப்பா இந்த கூத்துக்கு சம்பளம் எவ்வளவு பேசிக்கிறா சரியாக 30,000 போன் பண்ணக்குள்ள 35,000னா சொன்னது சரியா போச்சு. அதுக்குள்ள 5,000 ரூபாய் கமிச்சுனா நீங்களே தெரிஞ்சிட்டீங்களா? 28,000 பாரு அதுக்குள்ள 2,000 குறையுது. 23,000 23,000மா? நீ பாரு தம்பி உங்கூரம் இருந்தா கூட இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை சம்பளம். நீ 5,000 கூட நீ சம்பளம் வாங்கு. உங்கூரம் தான் எனக்கு பிரச்சனை இல்ல. தாரமலத்துல 10 பேத்த கூட்டு வந்து இந்த கரண்ட் கம்பத்து மேல கட்டி போட்டு உன்னை அல்லலே ஊனல யானு கேளு. யாரையும் கூப்பிடாத ஒரே ஆளை கூப்பிட்டு கூட்டுவான். தாரமங்கலத்துல திடீர் கடையில ஏமா சொல்றது போக மாட்டேங்கிறாங்க. ஆனா வீடியோ ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணா செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் இன்னும் எனக்காக அன்பளிப்பு செய்தாரே அதுதான் அனைத்து அருமை சொந்தங்கள் எனக்காகவும் தான் 30 ரூபாய் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும். எப்படி உன் வாயாலே ஒரு பாடல் பாடு. நானா அவருக்கு என்ன ஒன்று இருக்கிறதா? அனைத்து நல்ல உள்ளங்களும் அருமை சொந்தங்களுடைய குடும்பமும் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும். எப்படி அதுக்கு ஒரு வேறு அலிபோல் கலைகளை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்று காத்து கருப்பு பில்லி சூரிய மேட்டு சாட்சி எதுவும் பண்ணாமல் எலுமிச்ச கணக்கு எதிரணி இல்லாம அனைவற்றவருடைய குடும்பம் திருப்பதி ஏழ்மலையானுடைய தங்குவோம் எவ்வாறு வளர வேண்டும். ஆமா அப்படியே வளர வேண்டும். வைத்திருக்கக்கூடிய நாடகம் நிகழ்ச்சி நாடகமா? ஒன் தங்கை என் காதலி. அப்ப என்ன பண்ணி போடுவாப்பா? ஏமாமா பண்ணிட்டு அந்த மாதிரி அதுவும் தங்கச்சி தான் மாமா. வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். எத்தனை நாயெல்லாம் தின்னுட்டு போதும் தான் நீ தின்னு. அப்ப நான் நாயா? மகாபாரதத்திலே ஓர் பதிலாக வரக்கூடிய இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஒரு புண்ணியமான சரித்திரம். ஆமா சாமி. ஒரு பயபக்தியான நாடகம். பயபக்தியான நாடகம். ஆமா. கசாமுசான் உன்னாடம் பேசுற நாடகம் இல்ல. எனக்கு மட்டும் தெரியாதா? அதான் அப்படி பேசிக்கிறேன். என்ன பேசணும் நான் இதுக்கு மேல அந்த அர்ஜுனி ஆட்சிக்காரன் வழி சொல்லு. உள்ள போனோம்னு வந்துருவாங்க. இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் அர்ஜுனன் தவநிலை சர்க்கம். ஓ அர்ஜுனன் தவநிலை சொர்க்கம். சர்க்கம். ஆமா. இந்த வைத்திருக்கக்கூடிய நாடகம் அர்ஜுனன் தவநிலை சர்க்கம். இந்த நாடகத்தில் நீ யாரு? உங்களுக்கு தெரியுமா என்ன? சொல்லுங்க.